ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். முத்து வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் இருக்காங்க. மனோஜுக்கு பேச்சு வரதுக்காக அந்த சாமியார் சூடத்தை கொளுத்தி மனோஜோட வாயில் போட்டுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா அவர் பேச ஆரம்பிச்சிடறாரு. கடாமுடனா கலாட்டாலாம் பண்ணுறாங்க. முத்து ஒரு மாதிரி ஃபன் கலாட்டா பண்ணிடுறாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா மனோஜ் பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் ரூமில் ரோஹிணி பேசுகிறாங்க. இருந்தாலும் எங்கள் அம்மா சொன்னாதான் நான் பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுமே ரோஹிணி ரொம்ப கோவத்தோடு போயிடுறாங்க. முத்து ஒரு சவாரி இறக்கி விட்டு இருந்தாலும் திரும்புறாரு. அருண் போலீஸு அங்கேருந்து அப்படியே அந்த போட்டு வராரு. இவங்களை பார்த்துமே ரெண்டு பேரும் ஒரு மாதிரி கிளாஸாக கோவமாக போவாங்களா அந்த மாதிரி போகிறாங்க. ஆனால் இன்னொரு பக்கத்து ரவுடிங்கெல்லாம் ஒரு அம்மா கழுத்துலேருந்து செயினை வாங்கிட்டு ஓடுறாங்க. அதை பின்னாடியே பார்த்தோம் முத்து துரத்துறாரு. இந்த பக்கத்து பார்த்தோம்னா அருண் போலீஸும் பைக்கில் துரத்துறாரு. ஒரு கட்டத்தில் பார்த்தா எல்லாம் இடிச்சிட்டு கீழே விழுறாங்க. பார்த்தா ஒரு வீட்டுக்குள்ளார ஓடிட்டதுனால ஒரு வீட்டுக்குள்ளார இப்போ முத்துவும் அருண் போலீஸ் ரெண்டு பேருமே உள்ளே போகிறாங்க. அங்கே பார்த்தா அந்த அம்மா கழுத்தில் பார்த்தோம்னா கத்தி வச்சு அந்த ரவுடி பயமுறுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒன்றுமே பண்ண முடியாமல் வெளியில் வர மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அங்கே இருக்கிற ஒரு பூச்சாடி எடுத்து கரெக்டாக அந்த ரவுடியோட தலையில் அடிச்சிடுறாரு. அடிச்சதுனால இப்போ அந்த அம்மாவையும் காப்பாற்றிடுறாங்க. ஆனால் அருண் போலீஸ் முத்து ரெண்டு பேரும் சேர்ந்து தான் சண்டை போடுறாங்க. முத்து சண்டை போட்டு அருண் போலீஸ்கிட்ட ஒப்படைச்சிடுறாரு. அருண் போலீஸ் அவங்கள கூப்பிட்டு போயிடுறாங்க. இது அப்போ அந்த அம்மாவுக்கு சமாதானம்லாம் சொல்லி தண்ணியெல்லாம் எடுத்து கொடுத்ததுக்கப்புறம் அந்த அம்மா உன் ஃபோன் நம்பர் கொடுமா, நீ என்ன பண்ணுறனமே கார் ஓட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயம்லாம் சொல்லிடுறாங்க. உன் ஃபோன் நம்பர்லாம் கொடுமான்னு வாங்கி வச்சுக்கிறாங்க. அவங்க எங்கள் வீட்டில் யாரும் இல்லைன்னா அவர் டியூட்டிக்கு போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போவே நல்லா புரியுது, ஏதோ அரசாங்க அதிகாரியாக ஒரு பெரிய வேலையில் இருப்பாராட்டிருக்கு. ஒருவேளை போலீஸாக கூட பெரிய போலீஸாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எதுக்காக இப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறத பின்னாடி நான் சொல்கிறேன். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அருண் போலீஸ் அது அங்கே பக்கத்து கூப்பிட்டு போயிடுறாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா ரோஹிணி வழக்கம் போல் பார்த்தோம்னா அந்த திவ்யா அப்படின்னு யாராவது ஒருத்தவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்காங்களா ஃபோனில், அது மாதிரி பேசி மனோஜை வெறுப்பேற்றிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ வீட்டுக்கு பார்த்தா அருண் போலீஸ் ஸ்வீட்டோட அவங்க அம்மாட்ட ஸ்வீட் கொடுத்து எனக்கு ப்ரொமோஷன் கிடச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. எதனால் அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி ஒருத்தவங்க திருடன் இந்த மாதிரி சைனை வாங்கிட்டு ஓடினாங்க, பிடிச்சதுனால எனக்கு ப்ரொமோஷன் கிடச்சிருக்கு, ஐஜியை ஃபோன் பண்ணி பேசினார் அப்படிங்கிறலாம் சொல்கிறாங்க. அப்புறம் சீதா விஷயத்தை பேசும்போது நம்ம வேறு ஊருக்கு போயிடலாம், அவனுக்கு வேறு பொண்ணு பார்க்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. இப்போ இந்த விஷயத்தில் அருண் போலீஸ் ரொம்பவுமே வருத்தப்படுறாரு. அது சம்மந்தமாக சீதா கிட்ட பேசும்போது நாங்கள் கோயிலில் தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் அவங்க அக்கா மாமாட்டெலாம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவர் அங்கே வந்துகிட்டு இருக்காரு. அதோட பார்த்தா இன்றைக்கான எபிசோடு முடிச்சிருக்காங்க. ஏன் இந்த விஷயத்தெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, இப்போ பார்த்தா அருண் போலீஸுக்கு அந்த பதவி, அதாவது அவருக்கு ப்ரொமோஷன் கிடைக்க போகிறப்ப அந்த ஐஜி ஒய்ஃப் இருக்காங்கல்ல, ஃபோன் நம்பர் வாங்கினாங்கல்ல, கூட முத்துன்னு இன்னொரு பையன் ஒருத்தர் இருந்தார், அந்த பையன் தான் என்னை காப்பாற்றினதுன்னு சொல்ல போகிறாங்க. இப்போ இவங்களால தான் அருண் போலீஸுக்கே ப்ரொமோஷன் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈகோ கிளாஸ், அதாவது ஒரு பிரச்சனை ஏதோ வரப்போகுதுங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது. ஏன்னா அவங்க ஃபோன் நம்பர்லாம் வாங்கி வச்சுருக்காங்க. அப்படிங்கும்போது யாருங்கிறத அவங்க பார்த்துருக்காங்கல்ல, யார் அந்த காப்பாற்றினாங்க முக்கியமாக அப்படிங்கிறதையும் காப்பாற்றிருக்காங்க. அருண் போலீஸும் காப்பாற்றினாலும் முக்கியமாக அங்கே எல்லா விஷயமும் செஞ்சது முத்து தானே. அதனால் அந்த விஷயம்லாம் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம தொடர்ந்து பேசலாம். இது சம்மந்தமாக ப்ரோமோ வரும்னு நினைக்கிறேன். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.